உச்சநீதிமன்றத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தீர்ப்பு அமைந்துள்ளதாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராஜாராமன் தெரிவித்திருக்கிறார். சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நீதி வென்றிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றம் மாண்புமிகு அமிதா ராய், மாண்புமிகு PC கோஷ் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை இன்னைக்கு காப்பாத்திருக்காங்க. நீதிமன்றங்கிறது மக்களோட கோயில். மக்கள் கோயிலிலே மக்களுக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கிடைத்தது. மக்கள் கண்டிப்பா இதுல பெருத்த சந்தோஷம் அடைவார்கள். A2 to A4, அதாவது சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி இவர்கள் மைக்கேல் குன்ஹா ஒரு இதிகாச சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்தார். கர்நாடக கீழமை சிறப்பு நீதிமன்றம் மைக்கேல் குன்ஹா அவர்கள் 19 வருஷ போராட்டம் நீதித்துறை போராடியது. இந்த பெருசிய அரசியல் முதலைகளுக்கு எதிராக ஒரு நியாயம் கிடைக்க போராடிய அந்த நீதிமன்றத்தை மைக்கேல் குன்ஹா தைரியமாக இந்த மாதிரி அரசியல் கொள்ளை முதலைகளுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பு மிகவும் ஒரு வருந்தத்தக்க வகையிலே திரு நீதியரசர் குமாரசாமி அவர்களால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் உச்ச நீதிமன்றம் மக்களின் நீதி கோயில், மக்களின் இதய கோயில் என்ற அடிப்படையிலே இந்த ஊழலுக்கு எதிரான இந்த போராட்டத்தை நடத்தி மக்களுக்கு நியாயம் கிடைக்க செய்தது. இதனால மைக்கேல் குன்ஹா அவர்களுடைய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. திரு குமாரசாமியின் தீர்ப்பு தள்ளுபடி செய்யப்பட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இப்போது அவர் மாண்புமிகு கொடுக்கலாமா என்று தெரியாது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போன காரணத்தினாலே மக்கள், அதாவது அந்த கேஸ் ஜெயலலிதாவுடைய எதிரான அந்த SLP அபேட் ஆகிவிட்டது. ஆனா பாத்தீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டது. குன்ஹாவுடைய வழக்கு குன்ஹாவோட தீர்ப்பு முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது மக்களுக்கும் ஊழலுக்கும் எதிரான போராட்டத்திற்கு, மக்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் கிடைத்த வெற்றி. அரசியல்வாதிகள் இனி ஒவ்வொரும் பயப்படுவர். ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கடுந்த ஒரு கண்டனம். என்ன சொல்லிருக்காங்க சார்? அதாவது பாத்தீங்கன்னா இன்று ப்ரொனவுன்ஸ்மெண்ட் தான். விரிவான ஆணைக்கு நம்ம சாயங்காலம் வர அல்லது மத்தியானம் வர வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா அது உச்சநீதிமன்ற வெப்சைட்ல இந்த மாதிரி முக்கியமான சரித்திர புகழ்மிக்க இந்த தீர்ப்புகள் உச்சநீதிமன்றம் இம்மீடியட்டா அப்லோட் பண்ணும். அதனால இப்ப சொன்னது ப்ரொனவுன்ஸ்மெண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த வழக்கில் முக்கியமாக முடிவு செய்யப்பட்டது என்ன, கர்நாடக அரசினால இந்த குமாரசாமியோட தீர்ப்புக்கு எதிராக ஃபைல் செய்யப்பட்ட அந்த ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா என்று கேட்டால், கர்நாடக உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு, குமாரசாமி நீதியரசரோட தீர்ப்பு முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த மைக்கேல் குன்ஹாவோட வழக்கு உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களுக்கு ஒருத்தர் தான் தீர்ப்பு சொன்னாங்க.